வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் புட்டு மாவு எடுத்திருக்கேங்க. புட்டு மாவுனா நான் என்னுடைய சேனலில் அரிசி மாவு ப்ரிப்பரேஷன்னு ஒன்று போட்டிருக்கேங்க. அதே மாவு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். நான் எல்லாத்துக்குமே அந்த மாவு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பார்க்கலன்னா என்னுடைய சேனலில் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட்டு போட்டால் போதும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமாக. அதாவது இந்த மாவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நீங்கள் கையால் பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது புட்டு மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு நான் குழா புட்டு பாத்திரம் ஒன்று வாங்கியிருக்கேங்க. அந்த பாத்திரம் ஏற்கனவே எங்கிட்ட இருந்தது. இதில் இந்த ஆஃப் இது அளவுக்கு நம்ம தண்ணியை நல்லா ஊற்றிடணும். பாத்திரம் அளவுக்கு நல்லா ஊற்றிட்டு அதுக்கு மேலே உள்ள இடத்துல இதில் பார்த்திங்கன்னா அந்த அச்சை அதில் போட்டுடணும். அச்சை போட்டுட்டு அரிசி மாவை எடுத்து நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை நம்ம அதில் போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், தேங்காயை போட்டுட்டு அதுக்கு மேலே நாட்டு சக்கரை. நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் சுகர் போடுறதுனாலும் போடுங்க. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் இடம் இருந்தது அப்படின்னா அதில் அரிசி மாவை போட்டலாம். அரிசி மாவை போட்டு ஃபில்லப் பண்ணிவிட்டு ரொம்ப போடக்கூடாது. ஒரு 3/4 வாசி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். போட்டுட்டு இதில் இடம் இருந்ததுன்னா இதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் சுகர் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சுட்டு இது மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா மேலே நல்லா தண்ணி கொதித்து மாவு வெந்து மேலே ஸ்டீம் வருங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக ஸ்டீம் வருதுன்னு. வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து பார்த்திங்க அப்படின்னா குழா புட்டு சூப்பராக வந்திருக்கும். இந்த புட்டு நார்மல் புட்டை விட சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் குழா புட்டு எப்படி சூப்பராக வெந்து வருதுன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். சவுத் இண்டியன் வெஜிடேரியன் ரெசிபியெல்லாம் என்னோடய சேனலில் நிறைய இருக்குது. செஞ்சு பாருங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உணவே மருந்து. ட்ரை பண்ணி